நான் வந்து மோட்டிவேட் ஆகணும்னு நான் முன்னாடி நிறைய நினைச்சிருக்கேன் மேடம். மோட்டிவேட் ஆகணும்னு நிறைய நினைச்சிருக்கேன். ஆனால் மோட்டிவேட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோட்ஸ் படிக்கிறது, இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கறது. பேர் மோட்டிவேஷனல் வீடியோஸ் கோட்ஸ்னு இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு இது யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா கோட்ஸ் ஒவ்வொன்றையும் படித்தா எனக்கு புரிஞ்சதை விட மோட்டிவேட் ஆனதை விட கன்ஃபியூஸ் ஆனது தான் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு கோட்டும் அப்படி இருக்கு மேடம். இந்த இது கேட்டிருக்கீங்களா? ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பழகி ஃபெமிலியர் ஆகிட்டேன்னா உன்னை பிடிக்காம போயிடும். இன்னொரு கோட் பார்த்தேன், அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். ரொம்ப பழகாம இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. ரெண்டு ஈக்குவல் பண்ணி பார்த்தா, ஓ நல்லா அதாவது நல்லா பழகாம இருந்தா என்னை மறந்துடுவாங்க, நல்லா பழகி ஃபேமிலியான என்னை வெறுத்துருவாங்க. உன்னை மறக்கவா வெறுக்கவா? அப்ப யாருக்கு நீ பிடிக்க வாய்ப்பு இல்லை, மறந்தே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கோட்டும் சார் நான் பார்த்து வெறுப்பானது தான் சார் அதிகம். ஏன்னா ஒரு கோட் பார்த்தேன் சார், யுவர் காம்படிஷன் இஸ் யூ, யூ ஆர் யுவர் ஒன்லி காம்படிஷன் அப்படின்றான். இட்ஸ் யூ அகெயின்ஸ்ட் யூன்றான். எனக்கு நானே எதிரியா? நானே என் காம்படிஷன் தான். அப்ப நான் ஜெயிச்சா நான் தூத்துருவேனா? அதனாலே நிறைய தோக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியா தோத்துருவான், அப்பதான்டா நான் ஜெயிப்பேன். 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அதை படிச்சா நானே பைத்தியமோன்னு எனக்கே தோன்ற அளவு இருக்கும் ஒரு கோட். அதுவும் வந்து இந்த இது சார், அதுவும் இந்த டெம்ப்ளேட்டா சில கோட்லாம் இருக்கும் சார். இது வின்னர் நெவர் குவிட்ஸ், குவிட்டர்ஸ் நெவர் வின். இது புரியுது இல்லை? இதுல மோட்டிவேஷன்லாம் எதுவுமே இல்லை. இப்படி போடு அப்படி போடு, அம்மா தோசை மாதிரி தான், அப்படி ஒரு தடவை போடு அப்படி இப்படி ஒரு தடவை போடு. இது ஒரு கோட்டுன்னு சொல்லி அவன் மூஞ்சில அடி பைத்தியக்காரன் படிச்சுட்டே இருப்பான். என் ஃப்ரெண்ட்லாம் ஐடில வேலை பார்க்குறான், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குவிட் பண்ணுவான், ஹையஸ்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கான். குவிட் பண்ணாம வீட்லயே உட்காந்துருந்தேன், வாங்கவே இல்லை. வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். உங்க பேர் என்ன? காடப்பன். காடப்பன் இஸ் நாட் தீனா, தீனா இஸ் நாட் காடப்பன். போடு, எதையாச்சும் உளறி அங்க குட்டி வாங்கி எடுத்து வைக்க. நமக்கு அது மீனிங் கண்டுபிடிக்க தெரியல, ஏதோ ஒன்று போட்டு போவோம், படிக்கிறவன் நம்மளா புரிஞ்சுட்டு அப்படி சொல்ல வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணுவோம். அது நம்ம எழுதி வைப்போம் அப்படின்னு. குவிட்டர்ஸ் நெவர் வின், வின்னர்ஸ் நெவர் குவிட். யூ ஐ குவிட்டட். இந்தம்மா பிரச்சனையில தங்கி போச்சு. யூ ஆர் யுவர் ஓன் காம்படிஷன் மேடம். அதை மறந்துட்டீங்களே. நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சார்? ஏன்னா நான் ஒரு டைம் முடிவு பண்ணேன் சார், இந்த கோட்ஸ்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருவோம் சொல்லிட்டு மோட்டிவேஷனல் வீடியோ பக்கமாக போனேன் சார். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோ சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நான் மோட்டிவேட் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ணேன் சார். ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் வீடியோட தம்ப்நெயில் மேடம், இஃப் திஸ் வீடியோ டசன்ட் மோட்டிவேட் யூ நத்திங் வில். இது மோட்டிவேட் ஆகலாம் ஜென்மத்துக்கு நீ மோட்டிவேட் ஆக மாட்டேடா பாரு அப்படின்னா. இதுக்கு அப்புறம் எப்பறம் தெரியுமா நான் இதை பார்க்குறது? அந்த வீடியோவை நான் பார்க்கல. எனக்கு மோட்டிவேஷன் வரதை விட உன் வீடியோ பார்க்கவே எனக்கு மோட்டிவேஷன் எல்லாம் போயிருச்சு. உன் மோட்டிவேஷன் வீடியோவை பார்க்க திஸ் டசன்ட் மோட்டிவேட் நத்திங் வில் அப்படின்னா அது எப்படின்னா இது மட்டும் நடக்கலடா முடிச்சிடா வாழ்க்கை அப்படின்னு. அது இந்த மோட்டிவேஷன் பண்றவங்களாம் சார் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க சார். நார்மலாக ஆரம்பிக்கிறது இல்லை. எஸ் யூ ஆர் அலோன், யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், யூ ஆர் ட்ரௌனிங், பட் நோபடி இஸ் கமிங் டு சேவ் யூ, nobody will give a helping hand. 30 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் அந்த வீடியோவை. நான் முழுகிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டானா. ஒவ்வொரு வீடியோ ஒரு மாதிரி ஹெவியா ஆரம்பிக்கிறாங்க சார். ஒட்டுமொத்த உலகமும் உன்னை அழிக்கத்தான் தேடிக்கிட்டு இருக்கு, ஆனா நீ கலங்காத அப்படின்னு. ஒட்டுமொத்த உலகமும் என்ன அழிக்க தெரியுங்களா? நான் இப்ப கலங்காம இருக்கிறது. 3 நாள் நான் வீட்டை விட்டே வெளியே போனேன். கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேன். கதவை தட்டினா கூட திறக்கலையே. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ் போட்டு. ஆனா லூசு போயில இது முன்னாடி சொல்லிருக்கீங்க. தட்டமா திறக்காம விட்டேன்டா, உலகம் என்ன அடிக்க காத்திருக்கு நினைச்சிட்டேன்டா. உன்னை நம்பி விட்டு போச்சா? அது என்ன திமிரு சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு? ஒரு தடவை நாக் பண்ணுமாமே, ஒரு கால் பண்ண மாட்டியா நீ? உன் அட்ரஸை கொடுத்துட்டு போ, நான் உன் வீட்டுக்கு வந்து 100 தடவை தட்டுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ், ஐ நாக் 200 டைம்ஸ் வரேன் சொல்லுவே. ஆப்பர்ச்சுனிட்டியா சார்? ஆப்பர்ச்சுனிட்டி சார். இந்த கோட் எழுதுறது படிக்காதீங்க, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்காதீங்க. இந்த கருத்து சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் பண்ணேன். ஓகேங்களா? மோட்டிவேஷன் வீடியோ தான் நமக்கு தேவையில்லை. ஏன்னா மோட்டிவேஷன்ங்கிறது
நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு தேவையில்லை. இல்லை எக்ஸ்ட்ராடினரி எதாவது பண்ண போகிறாங்க, எக்ஸ்ட்ரீமாக எதாவது பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை மேடம். ஏன்னா மோட்டிவேஷன் லைன்ஸ்லாம் கேட்டுருக்கீங்களே, டூ ஆர் டை, செய் இல்லைன்னா செத்துடுற, சாவிட அப்படின்னு. ஒரு கொடூரமான ஒரு மேனேஜர் இருந்தா கூட அவன் இப்படி சொல்ல மாட்டான். finish it by EOD and report to me தான் மேக்ஸிமமே. இவன் do or die, headline or deadline அப்படின்னு சிட்ட ஸ்டாவியை கொண்டு போயிடான். now or never, இப்போ இல்லைன்னா அப்படி வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வாருக்கு போறோம், ஒரு பெரிய நம்ம மேல ஒரு குண்டு விழ போகுது, அந்த மாதிரி டைம்ல இவ்வளவு நெகட்டிவா எடுத்துட்டு வெறியான பரவாயில்ல. நமக்கு மேக்ஸிமம் இங்கிருந்து ஒரு 4 சிக்னல் தாண்டி ஒரு ஆஃபீஸ் போகிறோம். அதுக்கு நமக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை. மோட்டிவேஷனா சார்? மோட்டிவேஷன் நவ் ஆர் நெவர்னா பதறுது. இன்னும் நவ் போயிருச்சு, வீடியோ பார்க்கறதுலாம் போயிருச்சுடா, அப்ப இனி நெவர் தான் பாக்கி இருக்கா அப்படின்னு. நல்லா வாருக்கு போறவனுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணலாம் சார். நார்மல் நம்மள மாதிரி, டேய் இன்னைக்கு வேலை செய்யலையா, ஓகே பரவாயில்லடா நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, நாளைக்கு காலை சீக்கிரம் எந்திரிச்சு முடிச்சிடு, இவ்வளவுதான் நமக்கு தேவை மோட்டிவேஷன். டூ ஆர் டை தேவையில்லை. we will do, we won't die. இன்னும் சொல்ல போனா we won't do, we won't die also. We will keep on living without doing anything and attend my stand-up comedy shows. Thank you so much ladies and gentlemen, you were such a lovely audience.